அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை லேசாக ஒரு ஓரத்துலேருந்து நம்ம உரித்து எடுத்தோம்னாலே இந்த கிழங்கு ரொம்பவும் ஈஸியாக உரிக்க வந்துடும். நம்ம இப்போ உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கிழங்க நான் கேரட் துருவுறதுல நான் துருவி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கேரட் துருவுறதுல சின்ன ஓட்டை இல்லைன்னா பெரிய ஓட்டை எதுலையாவது ஒரு இதில் போட்டு நம்ம இதை துருவி எடுத்துக்கிறோம். துருவின இந்த மரவள்ளிக்கிழங்குல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த கிழங்கு வந்து காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நெய் சேர்க்கேன். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் பொழு பொழுன்னு புட்டு கிடைக்கும். இப்போ இந்த கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு 1/2 முறி தேங்காவை துருவி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் புட்டு களையத்தை வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன். இப்போ இது கொதி வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ புட்டு குழல்ல கிழங்கு அடைக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து 1 கை அளவு தேங்காய் சேர்க்குறேன். அதுக்கு பிறகு 2 கை எடுத்து கிழங்கு சேர்க்குறேன். இப்படி அடுத்தடுத்து அடுக்கடுக்காக நம்ம லேயராக அந்த கிழங்கையும் தேங்காவையும் மாறி மாறி சேர்த்து எடுத்துக்கிறோம். இது குழாய் வந்து நிறைஞ்சதும் இப்போ நம்ம களையத்தில் கொண்டு புட்டு குழாயை வச்சு மூடி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே வந்து குழாயில் வந்து ஆவி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆவி வந்த பிறகு நம்ம இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்கு டைம் கொடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறோம். இப்போ புட்டு வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி விடுறோம். புட்டு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புட்டுக்கு பின்புறமாக இருந்து நம்ம வந்து ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் எதையாவது வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தானாலே நீட்டான ஒரு புட்டு நம்ம குழாயிலேருந்து வெளியில் வரும். இப்போ நமக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டை வந்து நம்ம இப்படி எடுத்து சாப்பிடனாலும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடலாம். அப்படி இல்லை இனிப்பு சேர்க்கணும்னு நினச்சோம்னா இதுக்கு ஒரு நாட்டு சர்க்கரையோ சீனியோ சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த புட்டை வந்து நம்ம காலை டிஃபனுக்காகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நம்ம இந்த புட்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த புட்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.